ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பில்லாரியோட ரோஸ்மெரி லாவெண்டர் ஹேர் க்ரோத் ஆயிலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நான் யூஸ் பண்ணதால் எனக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்ல ஒரு ஃபாஸ்ட்டு கேர் க்ரோத் இருக்கணும். அதே போல் ஸ்ப்ளிட்டன்ஸ் எல்லாம் சரியாகி என்னோடய தலைமுடி ஒரு 1 மந்த்தில் எனக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஹேர் ஆயில் வந்து கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இந்த ஹேர் ஆயிலோட நேம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஸ்மெரி லாவெண்டர் ஹேர் க்ரோத் ஆயில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 ml பார்த்தீங்கன்னா 100 rupees. நான் ஆன்லைனில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இதில் வந்து எந்த ஒரு கெமிக்கல்ஸ், பேரபன்ஸ், எந்த ஒரு சிந்தட்டிக் கலரும் சேர்க்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஹேர் ஆயிலோட இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஸ்மெரி ஆயில், லாவெண்டர் ஆயில், மெத்தி, சன்ஃப்ளவர் ஆயில், கேஸ்டர் ஆயில், ஆல்மண்ட் ஆயில் அண்ட் கோகோனட் ஆயில், அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரேக்ரன்ஸுக்காக சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆயிலில் இருக்கக்கூடிய ரோஸ்மெரி ஆயில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி ஸ்ப்ளிட்டன்ஸ் எல்லாம் வந்து வராமல் தடுக்கும். ஸ்ப்ளிட்டன்ஸ் ஏன் வராமல் தடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட்டன்ஸ் தான் பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேர் வந்து நல்லா வளர்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணும். நம்மளோட தலைமுடி நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த திடீர்னு பார்த்திங்கன்னா நம்ம அந்த எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட்டன்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னு வைங்க, நம்மளோட வந்து ஹேர் க்ரோத் வந்து நல்லா வளர்ந்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் ஆயிடும். அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட்டன்ஸை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேர் ஆயில் வந்து வரவிடாமல் தடுக்குது. அப்படி இருந்தாலும் அதை வந்து சரி பண்ணி நம்மளோடக்கு நல்ல ஒரு ஹேர் க்ரோத் வந்து வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்து இதில் இருக்கக்கூடிய லாவெண்டர் ஆயில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹேர் வந்து இந்த ஆயிலை நம்ம வந்து ஹேரில் வந்து யூஸ் பண்ணுறதால வேறு எதுவும் ப்ராப்ளம்னால நம்மளுக்கு தலையில் வந்து இச்னஸ், ட்ரைனஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கால்பில் ஏதாவது இரிட்டேஷன் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லாவெண்டர் ஆயில் சரி பண்ணி கொடுக்கும். அதான் பார்த்தீங்கன்னா மெத்தி, இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹேர் க்ரோத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணும். நம்மளோட தலைமுடி நல்லா அடர்த்தியாக தின்னாக வந்து வளர்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்ப் பண்ணி. இது மெயில் ஆர் ஃபீமேல் 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோம் டைப்பில் ஒரு லிட்டரும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வருது. உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம இந்த ஹேர் ஆயிலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் ஆயில் மினிமம் நம்மளோட ஹேரில் வந்து பார்த்திங்கன்னா 3 to 4 hours வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும். 3 to 4 hours வச்சுட்டு நீங்கள் நார்மலாக ஹேரை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் ஓவர் நைட் வைக்கலாமான்னு கேட்டால் வச்சுக்கலாம். ஓவர் நைட் விட்டுட்டு நீங்கள் எப்பவும் போல் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வந்து வாஷ் பண்ணிங்க. அதே போல் இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறதால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது அலர்ஜி சிம்டம்ஸ் தெரியுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே ஸ்டாப் பண்ணிடுங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க இந்த ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக சைனஸ் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு இந்த ஹேர் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகாது. அதே போல் இந்த சளி பிடிக்கிறது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் உள்ளவங்க இந்த ஹேர் ஆயில் வந்து ட்ரை பண்ண வேணாம். உங்களுக்கு ஸ்கால்பில், அதாவது நம்மளோட தலை வந்து நம்ம ஆயில் தேய்க்கிறோம்ல, அந்த ஸ்கால்பில் ஏதாவது வந்து இன்ஜுரிஸ் ஏதாவது வந்து காயம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ண வேணாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேர் ஆயிலை நம்ம கண்ணில் படாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணிவிட்டு நம்மளோட கையை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிடணும். ஹேர் ஆயிலோட ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதனோட ஸ்மெல் வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா லாவெண்டர் ஆயிலோட ஸ்மெல்லு மட்டும்தான் வருது. அதே போல் எந்த ஒரு அடர்த்தியுமே இல்லாமல் பிசுபிசுப்பு தன்மையுமே இல்லாமல் ரொம்ப வந்து மைல்டாக இருக்குது இந்த ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா. இந்த ஹேர் ஆயிலை நம்ம ஹேரில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வந்து வாஷ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிசுபிசுப்பு தன்மையோடு தான் இருக்கும். நம்ம ஒரு 2 பாக்கெட் ஷாம்பு போட்டு நம்மளோட ஹேரை வந்து வாஷ் பண்ணாலும் அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்து போகவே போகாது. அந்த பிசுபிசுப்பு தன்மையோடு தான் நம்மளோட ஹேர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். நம்மளுக்கு தலையில் ட்ராண்ட்ரஃப், நம்மளுக்கு வந்து ஏன் தலைமுடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து நல்லாவே வளர்ந்து வந்திருக்கும். ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தலைமுடி கொட்டி வளர்த்தி வந்து பார்த்திங்கன்னா கம்மியாயிரும். முடியோட வந்து ஹேர் க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாயிரும். அதுக்கு என்ன முக்கியமான ரீசன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ட்ராண்ட்ரஃப், 2வது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட்டன்ஸ். அந்த 2 ப்ராப்ளமே பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் ஆயில் வந்து சரி பண்ணி கொடுக்குது. நான் வந்து ஒரு சில ஹேர் ஆயிலோட ரிவ்யூ சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஆயிலை ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்ப்ளிட்டன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டு இந்த ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். பட் இந்த ஹேர் ஆயிலில் நீங்கள் வந்து கட் பண்ணி விடவே தேவை கிடையாது. அந்த ஸ்ப்ளிட்டன்ஸ் இருந்தாலும் அதை மினிமம் 2 வீக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ணி நம்மளோட ஹேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளர்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேர் ஆயில் ஹெல்ப் பண்ணுது. நம்மளோட தளர் முடி நல்லா அடர்த்தியாக தின்னாக வளரணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஹேர் ஆயில் வந்து வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். முக்கியமாக சைனஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க ட்ரை பண்ணாதீங்க. நான் இந்த ஹேர் ஆயில் ஏன் சைனஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க ட்ரை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக கேஸ்டர் ஆயில் இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் சேர்த்துருக்காங்க. 2மே குளிர்ச்சி தன்மையுடைய பொருள். அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சைனஸ் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சளியோட தொந்தரவு வந்து பார்த்திங்கன்னா வர ஆரம்பிக்கும். அதனால சைனஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க
ட்ரை பண்ண வேண்டாம். நான் திருப்பி சொல்கிறேன், சைனஸ் ப்ராப்ளம் இல்லை இந்த சளியால் தொல்லை உள்ளவங்க பார்த்திங்கன்னா இந்த ஹேர் ஆயில் ட்ரை பண்ணவே செய்யாதீங்க. மினிமம் பார்த்திங்கன்னா 1 மந்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேர் க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச்சஸ் வரை வந்து நம்மளோட தலைமுடியோட வளர்ச்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும் இந்த ஆயிலில். சைட் எஃபெக்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே காட்டலை. ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ட்ராண்ட்ரஃப் நம்மளோட ஸ்கால்பில் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அதை சரி பண்ணிவிட்டு நம்மளோட ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆகிறதுக்கு இந்த ஹேர் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுது. இந்த ஹேர் ஆயில் வீடியோ பார்த்திங்கன்னா நான் எனக்கு கிடைச்ச ரிசல்ட்டை மட்டும்தான் பார்த்திங்கன்னா நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இது வந்து எந்த ஒரு ப்ரொமோஷன் வீடியோவுமே கிடையாது. உண்மையாகவே இந்த ஹேர் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. எல்லாருமே மெயில் ஆர் ஃபீமேல் எல்லாருமே வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம். 1 மந்த்லேயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு ஹேர் க்ரோத் வந்து காட்டுது. இந்த ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா 1 மந்த் நம்ம யூஸ் பண்ணால் போதும், நம்மளுக்கு நல்ல ஒரு தின்னாக அடர்த்தியாக நல்ல ஒரு வந்து ஹேர் வந்து நல்ல வளர்த்தியை வந்து கொடுக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.